அப்படின்ட்டு 1 லிட்டர் கேஸ்ட்ரால்ஸ். யாரும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குங்க, கவனிக்காமல் வர்றாப்புல வர்றாப்புல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 நாளாக வீடியோ போட முடியல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சின்ன இதாகிடுச்சு. என்னடா ஆச்சுன்னா, ஃபேஸில் அடிபட்டுருச்சு. வேலை பார்க்கும்போது கம்பி லைட்டாக ஃபேஸில் அடித்து ஃபேஸ் ஃபுல்லாக நெத்தி பொட்டில் அடித்து வாய் இதெல்லாம் அடிச்சிருச்சு. அதனால் 2 நாளாக நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு, அதனால் நம்மளால் வந்துட்டு எதுவும் பண்ண முடியல. ஸோ இனிமேல் வந்து நமக்கான வீடியோ வந்து கரெக்டாக கண்டினியூஸாக வந்துடும். ஸோ இதனால் மட்டும்தான் நம்மளால் வீடியோ போட முடியல. இல்லைன்னா நம்ம வீடியோஸ் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த டேட்டில் வந்து டக்குன்னு வந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ இனிமேல் வந்து இனிமேல் நம்ம வீடியோ வந்து எந்த தடங்கள் வந்தாலும் கரெக்டாக போட்டுருவோம். ஸோ நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பார்க்கணுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சேஃபாக இருக்கேன், சேஃபாக இருக்கேன்ட்டு அடிபட்டுருச்சுங்க அப்படின்னா அது சின்ன அடி தான், சரியாயிடும். நம்ம ஒரு 1 வீக்கில் சரியாயிடும். ஸோ ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க. ஹெல்மெட் போடாமல், ரைடிங் கியர்ஸ் போடாமல் யாரும் வந்து லாங் ட்ராவலோ இல்லை வந்துட்டு நார்மலாக பைக் எடுக்கும்போது கூட நீங்கள் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அதுதான் நமக்கு சேஃபு. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்து ஆஃபீஸ் போகிறோம். 3 நாள் லீவு. சனிக்கிழமை அன்னைக்கு வந்தோம். நம்ம 2 நாள் லீவு. திங்கள் போக முடியல, ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போயிட்டு அலைஞ்சிட்டு நேற்று ஹாஸ்பிட்டல் தான் போனோம். ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போயிட்டு 2 நாள் எங்கேயும் போக முடியல. ஸோ இன்றைக்கி தான் ஆஃபீஸ் போகிறோம். இந்த விளாக் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எப்பயுமே எந்த ஒரு பிரச்சனை வருதுனாலும் எதிர்பார்த்துருங்க. அசால்ட்டாக இருக்காதுங்க யாருமே. நான் வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக வரதுனால தான் அடிபட்டது. பேசிகிட்டு இருக்கணும், சைடில் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை போடுறேன் பாருங்கள். வீடியோலேயும் காமிக்க முடிஞ்சா அப்படியே காமிக்கிறேன். ஸோ நம்ம ரைடு அப்டேட் பண்ணுறதுக்கு தான் ரைடிங் ஜாக்கெட்டு, அப்புறம் பேடு, ரைடிங் பேடு, பேண்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பைக்குக்கான தேவையான இதையும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி சீக்கிரமே எல்லாத்தையும் மொத்தமாக வீடியோவை பார்க்கணும். ஸோ இந்த வீக்கு ஃபுல்லாமே ரைடு இருக்குமான்னு தெரில. ஏன்னா இது மந்த் 2 நாளாக நமக்கு கொஞ்சம் வேலை அதிகமாகவே இருக்குது. ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்துட்டு இதுக்குள்ளே எப்படி போக போகிறோம்னு தெரில. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு போவோம். நம்ம வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு எவ்வளோ தூரம்னு கேட்டிங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் வரும். முதல் நாள் அடிபட்ட அன்னைக்கு பெயினே இல்லைங்க. அடிபட்ட அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெயின் இல்லை. மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெயின். முதல் நாளாக சாப்பிடவே முடியல. ஆனால் உதட்டிலாம் அடிபட்டுருக்கவும் மெல்ல முடியல. எல்லாம் நம்ம சமாளித்து வந்துடுவோம். அப்படி இருந்தாலும் சொல்கிறேன், கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து நடக்கும்.
நம்ம எப்பயும் கவனமாக தான் இருப்போம். இந்த டைம் எப்படி கவனம் இல்லாமல் இருந்தோன்றது எனக்கே தெரியல. ஸோ முடிஞ்சு நம்ம நீ நடக்க இருக்கிறத வந்துட்டு கரெக்டாக கொண்டு போவோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோக்கு வந்து நல்லா சப்போர்ட் கிடச்சிருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க. இன்றைக்கி தான் பார்த்தேன். கோல்டு வேறு பிடிச்சிக்கிச்சுங்க. ஒரு நாளாக வீட்டில் இது பண்ணுவோம். எல்லாம் நன்மைக்கே நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஜேர்னியை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதனால் வந்து எந்த தடங்கள் இல்லாமல் நம்ம வீடியோ வரணும். அதுதான் நான் எதிர்பார்த்துட்ருக்குது. டெய்லி நமக்கான வீடியோ ஷார்ட்ஸு ஏதாவது பண்ணுவாங்க, நம்ம டெய்லி போட்டே ஆகணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தூரம் போயிட்டு காரைக்குடி ரீச் ஆகும்போது உங்களுக்கு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வந்துட்டோம். காரைக்குடி வந்துட்டு இன்ஜின் ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. டாப்அப் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே மாற்றிடலாம் அப்படின்ட்டு 1 லிட்டர் கேஸ்ட்ரால்ஸ் யாரும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குங்க. கவனிக்காமல் வர்றாப்புல ஒரு வாட்டுக்கு 1 லிட்டர் கேஸ்ட்ரால் சிந்தட்டிக் ஒன்று வாங்கியிருக்கு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்பு ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவர் வாட்டு கவனிக்காமல் ஏறி வந்துட்டுருக்காப்புல. ஹெல்மெட் போட்டு ஓட்டுறது சேஃப் தான். ஹெல்மெட் போட்டுட்டு சைடில் யார் வரானே தெரியாமல் போயிட்டுருக்காங்க. டென்ஷன் பண்ணுறான் பாஸ். கொஞ்சம் இல்லைங்க, அது நம்மளை இடித்து தள்ளி விட்டுருப்பாப்புல. அடுத்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் பாருங்க. இப்போதான் என்ட்ரு ஆகும்போதே நடக்குதுன்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், ரூமுக்கு போயிட்டு மிச்ச வீடியோவை நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரூமுக்கு வந்து சேஃபாக ரீச் ஆகிட்டேன். ஃபேஸ்லாம் நான் வீடியோவில் காமிச்சேன் அந்த மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா. ஆமாம், இப்போ கொஞ்சம் வந்து நார்மல் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வீடியோ வந்து நீ அடுத்தடுத்து டக்குன்னு வந்து இறக்கிடுவோம். ஸோ நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க யாராவதுன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நீ அடுத்து இருக்க வீடியோ எல்லாமே தரமாக வந்து சேரும். ஓகே, இதோட நம்ம வீடியோ வந்துட்டு எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோக்கு வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.